ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSP Home. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வீட்டில் தேங்காய் பால் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக குலையாமல் உதிரியாக குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணுற டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போதே அதுவே வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவரே நமக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட் வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 8-9 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். ஸோ வந்து குவான்டிட்டியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை அதிகமாக்கிக்கோங்க. நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட்டை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க விட்டுறலாம். இந்த தேங்காய் பால் சாதம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் கூட. உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தேங்காய் பாலை 1 டம்ளர் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2வது டம்ளர் தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்குறோம் இல்லையா ரைஸ், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் சாதம் வந்து வேகிறதுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சுட்டு 2 விசிலும் விட போகிறேன். எனக்கு வந்து குலையாமல் சூப்பராக உதிரியாக வந்துருந்தது. இப்போ வந்து ப்ரெஷர்லாம் அதுவாக போனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மணக்க தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணியை விட ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் கூட குலையவே இல்லை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அடியில் பிடிக்கவும் இல்லை, சூப்பராக வந்திருக்கு நமக்கு தேங்காய் பால் சாதம். இது கூட சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, எக் கிரேவி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம்லாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.